மீனத்தை பொறுத்தவரைக்கும் குருவின் அதிசாரம்ங்கிறது உங்களுக்கு மிகுந்த பெனிஃபிட்டாக இருக்க போகுதுங்க. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கான உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக இருக்க போகுது. உங்க லைஃபே இப்போ வந்து ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து படுகுழியிலிருந்து ஏற்றத்தை நோக்கி இருக்கலாம். அல்லது ஏற்றத்திலிருந்து எந்தெந்த இடங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பேசப் போறோம். ஏன்னா, உங்களுக்கு இப்ப அடுத்து 2026 புத்தாண்டை நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, இப்ப சொச்சம் இருக்கக்கூடிய நாட்கள், புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இதுல குரு அ ஏற்கனவே வந்து அதிசாரமாகி, இப்போ வந்து ஒரு பலன் தந்துகிட்டு இருக்காரு. சனி வந்து வக்ரம் அடைஞ்சு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இது 2026ல என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவாக இந்த பகுதியில புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுல என்ன விதமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? எதுல கவனமாக இருக்கணும்ங்கிறத பத்தியெல்லாம் நான் சொல்லப் போறேன். வாழ்நாள் முழுமைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகளையும் நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். முக்கியமாக நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இலவச எண்கணித பலன்கள் நான் உங்களுக்கு தருவதாக இருக்கிறேன். எண்கணித பலன்கள் அப்படின்னா நியூமராலஜி. ஸோ உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் சார் லைஃப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். அது வந்து பொது பலன்களே. உங்க பிறந்த தேதிக்கும், உங்க கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா? உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் வியாபார பெயர் சரியா அமைஞ்சிருக்கா? அப்படி அமையலன்னா என்ன செய்தால் உங்க லைஃப் வந்து மேன்மை அடையும், சிரமத்திலிருந்து வெற்றி அடையும், கடனிலிருந்து செல்வம் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். வாங்க இப்ப பகுதிக்குள்ளார போலாம். மீனத்தை பொறுத்தவரைக்கும் குருவின் அதிசாரம்ங்கிறது உங்களுக்கு மிகுந்த பெனிஃபிட்டாக இருக்க போகுதுங்க. நவம்பர் தொடங்கி டிசம்பர் 5ஆம் வரைக்குமான காலகட்டத்தில குரு எங்க உட்கார்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டிற்கு தான் வந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் குரு இருப்பதுங்கிறது மிகப்பெரிய யோகம். அதுவும் மீனத்திற்கு அதிரடியான நல்ல பலன்களை குறைந்த காலத்தில் அவர் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறதெல்லாம் கிடைக்கும். காரணம் என்ன? தன்னுடைய சொந்த வீடு. அதற்கு செய்யலன்னா வேற யாருக்கு செய்ய போறார்? இன்னொரு பக்கம் சனி பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக உங்களுடைய ராசியின் மீதே அமர்ந்திருக்கிறார். அவரு வக்ர காலத்தில கூட கொஞ்சம் மாறுபாடான பலன்களை குடுத்து, ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் சில விஷயங்கள வந்து கடகடன்னு நடத்தி முடிச்சிருந்திருக்கலாம். மறுபடியும் அவர் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் போடுற மாரி இருந்தாலுமே கூட, அத பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னு கேட்டா, குரு தான் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். பூர்வ புண்ணியங்கள்ல நீங்கள் செய்த நல்ல விஷயங்களின் பலன்களை இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்வீர்கள். ஸோ இது வந்து ஒரு குறைந்த நாட்கள் தானே சார் இருக்கப்போது. டிசம்பர் 4 வரைக்கும் தானே சார் குருவின் அதிச்சாரம் இருக்கப்போது. இது நல்ல பலன்களே அதுக்குள்ளார குடுத்துருமான்னு கேட்டா, குரு வந்து குடுக்கணும்னு நெனச்சுட்டாருன்னா எப்படிங்கிறதுக்குள்ளார குடுப்பாரு. அது ஆனா உங்க உங்க லைஃப்ப பொறுத்த அளவுக்கு 2026ல ஏப்ரலுக்கு அப்புறம் இதே பொசிஷன் கன்டின்யூ ஆகப்போது. அது சனி ஆகட்டும், குரு ஆகட்டும். இதே பொசிஷன் கன்டின்யூ ஆகப்போது. அப்ப உங்களுக்கு நிச்சயம் வந்து வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி இந்த கிரகங்கள் தர ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ராசி அதிபதியின் கோயிலான குருவுக்கான மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அப்படிலாம் அவ்வளோ தூரம் என்னால முடியல சார். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கோ, அல்லது அ நீங்க சிவன் கோயிலுக்கே போனீங்கன்னா கூட, உங்களால அங்கே ஒரு விளக்கு எரியணும். அது மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. பணக்கார கோயில்களுக்கு போய் திரும்பி திரும்பி செய்றதுல அர்த்தமே கிடையாது. ஏதேனும் ஒரு கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு இருக்கா, அங்கே உங்களுடைய உதவிய வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, சிவன் உங்களையும் கை தூக்கி விடுவார். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. இந்த 2025 இறுதி பகுதி மட்டுமல்ல, 2026லுமே உங்களுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வேறு எந்த விஷயத்தில ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னா, அதிகப்படியாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனாளி ஆயிடாதீங்க.
அவங்க கட்டாம போனாங்கன்னா, நீங்க அதுக்கு ஜவாப்தாரி ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அதே மாரி உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் கண்ணும் கருத்துமா இருந்துட்டாலே போதுமானது. இந்த வருடம் முடிந்து 2026 தொடங்கி ஏப்ரலுக்குள்ளாரயே ஒரு சில நல்ல மாற்றங்களும், ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து மிகுந்த நல்ல மாற்றங்கள், ஒரு ஸ்மூத் செயிலிங்கா உங்க லைஃப் வந்து அமையப்போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்ப இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த பலன்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் வரைக்கும் உங்க லைஃப் எப்படி போகப் போகுதுங்கிற ஒரு பேட்டர்ன காமிச்சுச்சு இல்லையா? இது தவிர உங்களோட லைஃப் லாங்குக்குமே எனக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது சார். கடன்கள் இருக்கக்கூடாது. என் லைஃப் வந்து என்ன யோகங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாலுமே கூட, அது ஆனா நிகழ்காலத்தில் என்னால அத அனுபவிக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல உணர்த்துதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. நீ என்னன்னு தேடு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்வதாக நீங்க எடுத்துக்கணும். உண்மையிலே சொல்லப்போனா, இந்த பலன்கள இந்த நொடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் வழிகாட்டுதல்கள் இல்லாம, குலகுருவின் வழிகாட்டுதல் இல்லாம, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் இல்லாம பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிற பெயர் மாற்றம், பெயர் திருத்தம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாதுங்க. யாருக்கு விதி மாற்றம் நிகழணும்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரி, உங்களுடைய பெயரே உங்களுடைய லைஃபை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்குமான்னு கேட்டா, கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா, சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்மளால மாற்ற முடியாது. கிரகங்கள புடிச்சு, எனக்கு சாதகமா தான் நீ சுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது. ஸோ, அது வேலைய அது செய்துகிட்டே இருக்கட்டும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாலைவனத்தில தான் நடந்து போகணுங்கிறத விதி இருந்தாலும், உங்களுக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடையையும், ஒட்டகத்தையும், போதுமான அளவு குடிநீரையும் குடுக்கும். ஸோ நீங்க இயல்பாகவே நீங்க கடந்து வந்துடலாம் அந்த சிரமமான காலத்த. நல்ல காலத்துல உங்களுக்கு காசு, பணமே இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இது நிகழ்காலத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு? அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதா? அதே மாரி உங்களுடைய பிறந்த தேதியோடைய அமைப்பு என்ன? கூட்டுத்தொகையின் அமைப்பு என்ன? உங்களுடைய வியாபார பெயர் யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வியாபார பெயர் நன்றாக உங்களுக்கு பொருந்தியிருக்கா? அது உங்களுடைய குழந்தைக்கு ஏதாச்சும் நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுமா? இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள் அனுப்பணும். பிறந்த தேதி, அப்புறம் உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வியாபார பெயர் அனுப்புங்க. கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையுடைய பெயர அனுப்புங்க. உங்களுக்கான இந்த பெயர் பொருந்தியிருக்கா, இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் இலவச பொது பலன்களாக நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக பதில் அனுப்புகிறேன். அதை கேட்டுட்டு அது என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.